ஸோ வணக்கம் மக்களே, ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ எக்ஸாமில் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிள், யார் யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறேன், இதில் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ரெகக்னைஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா யூஜிசி அவங்க தான் வந்து ஒரு காலேஜுக்கு அப்ரூவல் கொடுக்குறவங்க. அந்த யூஜிசியோட ரெகக்னைஸ்டு காலேஜில் நீங்கள் அந்த கோர்ஸை படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சயின்ஸ் டிகிரி இன் ஜியாலஜி. மாஸ்டர் சயின்ஸ்னால் எம்எஸ்சி, உங்களுக்கு தெரியும். எம்எஸ்சி இன் ஜியாலஜி, இல்லைனா பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் அப்ளைடு ஜியாலஜி, இல்லைனா பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் ஹைட்ரோ ஜியாலஜி, ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸெல்லாம் நீங்கள் இந்த மூணில் ஏதோ ஒன்று முடிச்சிருக்கணும். இது பிஎஸ்சி இல்லை, எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இந்த 1677 அப்படிங்கிற கோடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி இன் ஜியாலஜி முடிச்சிருக்கணும். அடுத்தது பாருங்கள், அதுவும் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் தான். இது 1863 இந்த போஸ்ட் கோடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி ஆர் அப்ளைடு ஜியாலஜி ஃப்ரம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜியாலஜிலேயே எம்எஸ்சி ஜியாலஜி நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க, ஓகேங்களா? இந்த 3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளைடு ஜியாலஜி படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் போஸ்ட்டுக்கும் தேர்ட் போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வருது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட் கோட் 1667 பார்த்தீங்கன்னா பிஇ அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருக்கலாம், அல்லது பிஇ அக்ரிகல்ச்சர் அல்லது பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, அது முடிச்சிருக்கலாம். அல்லது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த 3ல் ஏதோ ஒன்று படிச்சிருக்கலாம். அதுவும் இல்லையா, ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு வேறு யாரெல்லாம் எலிஜிபிள்? பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா நீங்கள் இது எழுதலாம். பிஇ சிவில் ஆர் பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் பொசஸிங் த குவாலிஃபிகேஷன் இன் டேர்ம் 2 ஷால் பி கன்சிடர்டு ஒன்லி. ஓகே, இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா இந்த இன்ஜினியரிங் பிஇ அக்ரி, பிடெக் அக்ரி அல்லது பிஎஸ்சி அக்ரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் எந்த கேண்டிடேட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ரெண்டாவதுல சொல்லியிருக்கிறவங்களுக்கு இந்த போஸ்ட்டை கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா? ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு பிஎஸ்சியோ நீங்கள் வந்து பிஇயோ ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சரில் முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் அடாக்வேட் நாலேஜ் இன் தமிழில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், தமிழ் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், லைப்ரரியன் போஸ்ட்டு மஸ்ட் பொசஸ் ஏ டிகிரி, சரிங்களா? ஒரு டிகிரி உங்கள்கிட்ட இருக்கணும். அது என்ன டிகிரின்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. மஸ்ட் பொசஸ்ஸு பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் டிகிரி, சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அண்டு கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டுமே இருக்கணும்னு அர்த்தம். மஸ்ட் பொசஸ் ஏ டிகிரி அண்டு மஸ்ட் பொசஸ் பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் டிகிரி, ஓகே. இந்த கீழே 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 வந்து நீங்கள் ஈக்குவலாக வர்ற இடத்துல உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஆர் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ். அதாவது ப்ரிஃபரன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே மார்க்கு கரெக்டாக ஒரே மார்க்கில் இருக்கீங்க அப்படின்றப்ப தான் ப்ரிஃபரன்ஸ் வரும். மற்றபடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ லைப்ரரியன் இன் லைப்ரரி. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸாக வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அதுவும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸு ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஓகேங்களா? பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேச்சுலர் டிகிரி ஆஃப் யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி மட்டும் இந்த இடத்துல ஆரான்னு கொடுக்கல. ஸோ அது கிளாரிஃபிகேஷன் இல்லை. நீங்கள் ஆனால் அப்ளை இந்த லைப்ரரி இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர். அது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பாக அது இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னென்னதில் ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி, எபிகிராஃபி அண்ட் ஆர்கியாலஜி, ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி அண்டு மேனுஸ்கிரிப்டாலஜி அவார்டட். ஸோ மேனுஸ்கிரிப்டாலஜி இது வரைக்கும் இந்த டிகிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி முடிச்சிருக்கணும், சரிங்களா? யூஜி இல்லை பிஜி. அல்லது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மஸ்ட் பொசஸ் எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்படி ஒரு வேளை அவங்க இல்லை அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்ட் பொசஸ் எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, சரிங்களா? ஏதோ ஒரு நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும். மஸ்ட் பொசஸ் 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எபிகிராஃபி அண்ட் ஆர்கியாலஜி. ஸோ நீங்கள் அதை முடிச்சுட்டு ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எபிகிராஃபி அண்ட் ஆர்கியாலஜியில் நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது அதுவும் இல்லையா, என்ன பாருங்கள், 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி இந்த ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த கொடுத்துருக்கிறதுல நீங்கள் 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே ரேராக தான் இருப்பாங்க இந்த கோர்ஸ் படித்தவங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்டு தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் டிகிரி லெவல். ஸோ இது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த டிகிரியில் நீங்கள் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங்காவோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி
ஒரு எம்இ எம்டெக் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர். இதுவும் அங்கே சொன்ன மாதிரியான அதே தான், அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர். சிஸ்டம் மேனேஜர் என்ன கொடுத்துருக்காங்க, பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் பிஇ முடிச்சிருக்கணும், இல்லை பிடெக் முடிச்சிருக்கணும். வித் என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் ஐடி படிச்சிருக்கணும், இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ அல்லது EEE. இதில் நீங்கள் ஏதாவது மேஜர் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் MCA படிச்சிருக்கணும், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மஸ்ட் ஹேவ் அ பிஇ பிடெக் டிகிரி வித் ஓவரால் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட் குமுலேட்டிவ் CGPA சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான CGPA இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்டில் பாருங்கள், இதுவும் என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, ECE அல்லது EEE. ஸோ அதை அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலான CGPA வச்சுருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை தெளிவாக பார்த்துங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர். இது பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஃபார்மசி சயின்ஸு, மெடிசின். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி தான், இந்த 3 மெடிசின் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கிளினிக்கல் ஃபார்மாலஜி அல்லது மைக்ரோபயாலஜி. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட்டு மஸ்ட் பொசஸ் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேத்தமெட்டிக்ஸு, சோசியல் ஒர்க்கு ஆர் சோசியாலஜி. இதில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பிஜி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன். அது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் முடிச்சிருக்கணும், இல்லை மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. டிகிரி தான் கேட்குறாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டில் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அசிஸ்டன்ட் ASI. இது பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹோல்ட் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அல்லது அப்ளைட் எக்கனாமிக்ஸ் அல்லது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இந்த ரிலேட்டடான சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா இது அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் மஸ்ட் பொசஸ் BSc ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், மஸ்ட் பொசஸ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி எனி டிசிப்ளின் எக்ஸப்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் தவிர வேறு எந்த இதில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஜூனியர் ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் ஆர்கிடெக்சரில் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் ஆர்கிடெக்ட் போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ட்ரான்ஸ்லேட்டர் பாருங்கள் மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் லா கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டு ரெகனைஸ்டு பை த பார் கவுன்சில். ஓகே, அது வந்து லா நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழில் உங்களுக்கு ஃப்ளூயன்சி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ். ஸோ இது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான போஸ்ட்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்கள்கிட்ட டிகிரி இருக்கணும். ஆர் பாஸ் இன் அசோசியேட் மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா? அந்த இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் நடத்துகிற அசோசியேட் மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் மெக்கானிக்கல் டிகிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் AE சிவில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் BE டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் BE வச்சிருக்கணும், அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மஸ்ட். ஓகே, அல்லது கொடுத்து 6 தான் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் இன் செக்ஷன் A and B ஆஃப் த இன்ஸ்டியூஷன் எக்ஸாமினேஷன் அண்டர் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச். ஓகேங்களா? நீங்கள் அந்த சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் A and B செக்ஷன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் இதோட எலிஜிபிலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தான். நீங்கள் BE அல்லது பிடெக் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வச்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். இதுவும் போஸ்ட் கோட் பார்த்துக்கிறேங்க. டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது அந்த சொன்ன மாதிரி செக்ஷன் AB எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும், AMIயில். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இது மஸ்ட் பொசஸ் BE டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவில் இன்ஜினியரிங் தான் இதில் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. BE டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் இந்த போஸ்ட் கோட் 1660. அடுத்து பாருங்கள் அசிஸ்டன்ட் 1661. இதுவும் மஸ்ட் பொசஸ் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். இதுவும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி தான், அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இது இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில். இது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, BE பிடெக் டிகிரி வித் ஓவரால் ஃபஸ்ட் கிளாஸ் இது இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அல்லது அதுக்கு ஈக்குவலான CGPA இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சிவில் இன்ஜினியரிங்கில் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனேஜர் போஸ்ட் வரதுக்கலாமே அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலான CGPA கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ECE அந்த இன்ஜினியரிங் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். அதுவும் மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் EEE அல்லது ECE முடிச்சிருந்தால் போதும் இன்ஜினியரிங்கில். ஸோ அது மட்டும் தான் இந்த போஸ்ட் 1657 கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் BE மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலே போதுமானது. அடுத்து பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். அதுவும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் போதுமானது. அடுத்து பாருங்கள் அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் மேனேஜர் அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அல்லது சயின்ஸ் ஆஃப் ஒரு அக்ரிகல்ச்சர் அல்லது ஏதோ ஒரு சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து டெப்டி மேனேஜர் டைரி. அதுவும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் டிகிரி வித் IDD ஃபார். ஸோ
ஸோ மஸ்ட் பொசஸ் ஏ டிகிரி வித் ஐடிடி பார் என்டிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மஸ்ட்டு கிராஜுவேட் டிகிரி இன் டைரி சயின்ஸில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அல்லது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி அல்லது ஃபுட் ப்ராசஸிங்கில் நீங்கள் பிடெக் முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இதோட எலிஜிபிலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்டு, பிளானிங் அசிஸ்டண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பொசஸ் ஏ டிகிரி ஆஃப் மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் அல்லது அதுக்கு ஈக்குவலான டிகிரி. அல்லது பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டவுன் பிளானிங் அல்லது அதுக்கு ஈக்குவலான மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது அசோசியேட் மெம்பர்ஷிப் உங்ககிட்ட இன்ஸ்டியூட் ஆஃப் டவுன் பிளானர்ஸ் ஆஃப் இந்தியா அல்லது இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் அசோசியேட் மெம்பர்ஷிப் வச்சிருக்கணும், அல்லது ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அல்லது எ டிகிரி இன் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், யூஜி டிகிரி வித் எம்பிஏ, ஏதோ ஒரு யூஜி டிகிரி எம்பிஏ இன் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹச்ஆர். இதில் நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா பாஸ் இன் பிஎஸ்சி டிகிரி இன் விஷுவல் கம்யூனிகேஷன், விஸ்கா படித்தவங்களுக்கான இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ் மென் அண்ட் உமன் பார்த்தீங்கன்னா எ டிகிரி இன் கிரிமினாலஜி ஆர் ஃபாரன்சிக் சயின்ஸ். இது ரேராக தான் எடுத்து படிச்சிருப்பாங்க. அல்லது எ டிகிரி இன் சைக்காலஜி ஆர் இன் ஃபிலாசபி. ஓகேங்களா? ஃபிலாசபி அல்லது சைக்காலஜி படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது இல்லைனா நீங்கள் கிரிமினாலஜி அல்லது ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி கேட்குறாங்க. மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்ஸ்டைல், அது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இதில் ஏதோ நீங்கள் ஒரு டிகிரி வச்சிருந்தால் போதுமானது. ஜூனியர் கெமிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 3269 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் கெமிக்கல், அல்லது எம்டெக் இன் என்விரான்மெண்ட் சயின்ஸு, அல்லது எம்டெக் இன் பெட்ரோலியம் ரீஃபைனிங் பெட்ரோகெமிக்கலு, அல்லது எம்இ என்விரான்மெண்டல், இது என்விரான்மெண்ட் ரிலேட்டடானது. ஸோ அதுக்கு எம்இ எம்டெக் எல்லாமே மாஸ்டர் டிகிரி தான் கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்னா சயின்ஸ், இதில் ஏதோ இந்த கொடுத்துருக்க இந்த மொத்த லிஸ்ட்டில் ஏதோ ஒரு சயின்ஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதுமானது, ஆனால் மாஸ்டர் டிகிரியாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ட்ராவல் ஆர் டூரிசம் ஆர் எனி டிகிரி வித் டிப்ளமோ இன் டூரிசம் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆட்டோமேஷன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் உங்களுக்கு ஃப்ளூயன்சி இருக்கணும், ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் டிகிரி இந்த சப்ஜெக்ட், ஓகே, ஃபாரன்சிக் டிகிரி சப்ஜெக்ட்டில் முடிச்சிருக்கணும், அல்லது எம்எஸ்சி டிகிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி ஃபாரன்சிக் சயின்ஸில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைனா கீழே அந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களே, இதில் நீங்கள் எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஏஏஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்ட் பை த யூஜிசி, ஓகேங்களா, ஏதோ ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் அண்ட் இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், நீங்கள் அந்த சிஏ எக்ஸாம் அதை முடிச்சிருக்கணும், அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறங்க, மீதி எல்லாமே நம்ம ஓரளவுக்கு தெளிவு பண்ணியாச்சு.